தங்கத்தினுடைய நிலைங்கிறது என்னவா இருக்கும்? இப்போ தங்கத்தை பற்றி பேசுகிறீங்க இல்லையா? தங்கம் அத்தியாவசிய பொருளா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் அத்தியாவசியம் இல்லை. நீங்கள் அதை வாங்குறீங்க, விருப்பப்பட்டு வாங்குறீங்க. ஒரு வாகனம் இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்க, வாகனத்தை வச்சுட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுபோல் தங்கம் வச்சுருக்கு கொஞ்சம் பேர் இருக்கீங்க, இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, சேமிப்புன்னு வந்த உடனே அடுத்த நிமிடம் எங்கே போகிறாங்கன்னா தங்கத்தை வாங்க போகிறாங்க. தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது மக்களிடம் இருக்குது, அதை மறைக்க முடியாது. அப்போ சேமிப்பே பல பேருக்கு ஆகிப்போச்சுன்னா இப்போ தங்கம் தான். இப்போ மற்ற சேமிப்புகள்லாம் பார்த்துட்டு எல்லாருமே இப்போ தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தங்கம்னு வரும்போது 2 கிரகங்களை நீங்கள் பார்த்தாகணும். ஒன்று குருனாவே பொன்னவன். அப்போது தங்கத்தை யார் அதற்குரிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவானுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்திடக்கூடியவர் யார்? சூரியன். சூரியனுடைய பார்வை தங்கத்தின் மீது படுகின்ற போது தான் அது இன்னும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஒரு வெளிச்சம் வேணும் அப்படிங்களா? மறைச்சி வச்சு பாருங்கள், வெளிச்சமாக இருக்காது. சூரியனுடைய ஒளி அது தேவை. இந்த 2 கிரகங்களுடைய நிலையை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்.